எங்கள் அம்மா வந்து 5 சென்ட் இடம் என் பேரில் பத்திரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி பட்டா வாங்கடா அப்படின்னா நான் கேர் பண்ணவே இல்லை. சரி பட்டா வேணா பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் பதிவு பண்ணிட்டாங்க. மணியக்காரன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி பட்டாவுக்கு விண்ணப்பம் ஆன்லைனில் பண்ணியிருந்தீங்களா, வாங்க இடம் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி நானும் சரி ஓகே நான் போய் பார்த்தேன். சரி இடம் பார்க்கறதுக்கு அவங்க வந்தாங்க. இடம் பார்த்துட்டு சரி ஒரு 400-200 தான் ஆகுன்னு பார்த்தா 6000 ரூபாய் கேட்குறாங்க பட்டா வாங்கிறதுக்கு. கரையும் ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டேன், என் பேரில் பத்திரம் இருக்குது. பட்டா வாங்கிறதுக்கு 6000 ரூபாய் செலவாகுமா, உள்ளெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இல்லை சார் 6000 ரூபாய் எங்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னா சரி 3000 ரூபாய் ரெடி பண்ணு, திங்கக்கிழமை கால் பண்ணு, ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. ரூல்ஸு எனக்கு பட்டா வாங்கிறதுக்கு 6000 அப்படி ஆகுமான்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். பட்டா வாங்கிறதுக்கு 6000 ரூபாய் கேட்குறாங்க. இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். நானே நிறைய டைம் 200 மினிமம் 400-600 தான் பட்டா வாங்கிறதுக்கே. இப்போது இவ்வளோ நாகரிகமான காலத்தில் எல்லார் கையில் இது மாதிரி ஃபோன் வச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தைரியமாக எனக்கு 6000 ரூபாய் வேணும் பட்டா வாங்கிறதுக்குன்றாங்க பாரு, அதான் எனக்கு குபின்னு ஆகி போச்சு. இது ஷேர் பண்ணுங்க. தலைவர் மு.க. ஸ்டாலின் சாருக்கும் எல்லாருக்கும் 6000 ரூபாய் ஆகுமா தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள். ஒரே 5 சென்ட் நிலத்துக்கு பட்டா வாங்கிறதுக்கு 6000 ரூபாய் ஆகுமா? இப்போ கால் பண்ணிட்டு போயிடுறாங்க. கால் பண்ணிட்டு எங்கள் வீட்டு இடம் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, 6000 ரூபாய் ஆகும், 6000 ரூபாய் ரெடி பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இல்லைன்னா 3000 ரூபாய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.